தன்னுடைய 74 வயதுல கூட தொடர்ச்சியாக அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல படு சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்காரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஆனா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் அப்படி கிடையாது. 2 அல்லது 3 வருடங்கள் இடைவெளி விட்டே ஒவ்வொரு படங்கள்ல நடித்து படத்தை லேட்டா தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போது பாத்தீங்கன்னா அவருடைய உடல்ல ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததால அவர் கொஞ்சம் மெதுவாக இருந்தாரு. ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா யோகா, ஆன்மீகம், உடற்பயிற்சி அப்படின்னு அதிரடியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. ஆகையால தற்போது 74 வயது இளைஞனை போல சுறுசுறுப்பாக இருக்காரு. இதனை பல மேடைகள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அதாவது சரக்கு, நான்வெஜ் இது எல்லாத்தையுமே நிப்பாட்டி விடுங்க. அதனை வெகு நாட்கள் நீங்க தொடர்ந்து உட்கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ரசிகர்களுக்குமே அறிவுறுத்திருந்தாரு. இந்த நிலையில சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம் ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த திரைப்படமாக ஜெயிலர் 2 திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் தற்போது விறுவிறுப்பாக நடிச்சிட்டு இருக்காரு. 60% படப்பிடிப்பு முடிச்சிட்டு அடுத்த கட்ட படப்பிடிப்பிற்கு வெளிநாடு செல்ல இருக்காங்க படக்குழு. இந்த வேளையில தற்போது இந்த படத்துடைய ரிலீஸ் குறித்த முக்கிய தகவல் ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. அதாவது இந்த திரைப்படத்தை அடுத்த ஆண்டு சம்மர்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டு அதற்காக தான் அதிரடியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த வேலையில பாத்தீங்கன்னா தற்போது திடீரென தனுஷ் அவர்களுடைய திரைப்படம் ஒன்று அதே நாட்கள்ல ரிலீஸ் ஆக இருக்கு. அதாவது அமரன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல தான் தனுஷ் நடிச்சிட்டு இருக்க இந்த படத்துடைய ரிலீஸ் தான் அடுத்த ஆண்டு சம்மர்ல வெளியாக உள்ளதாக சொல்லப்படுது. அதனால சூப்பர் ஸ்டாருடன் நேரடியாக தனுஷ் அவர்கள் போட்டி போடுறாரா அப்படின்னு பல ரசிகர்களுமே கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. ஆனா சூப்பர் ஸ்டாரோ கண்டிப்பாக பின்வாங்குற மாதிரி இல்ல. ஒருவேளை பின்வாங்குவதாக இருந்தால் தனுஷ் அவர்கள் தான் பின்வாங்க வேண்டும் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்ல இருந்து தகவலுமே வெளியாகி இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.